ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை எடிட் மோடு இல்லாமல் வேறு எப்படிலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் Shift A ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதுக்கு வந்து சிலிண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சிலிண்டர் ஆட் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஆட் சிலிண்டர்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். இதில் வந்து இந்த வெர்டிசஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள நடக்கிற சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதே மாதிரி நான் வந்து இதோட ரேடியஸை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதோட டெப்த்து வந்து நான் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் மோடு இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணேன். ஃபஸ்ட் நான் அதுக்கு வந்து இந்த சிலிண்டரை வந்து செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிட்டேன். Shift A வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு யூவி ஸ்பியர் வந்து ஆட் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்துட்டு போனீங்கன்னா கீழே வந்து ஆட் யூவி ஸ்பியர்னு வந்து ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை செக்மெண்ட்ஸ் வந்து வேணும்னு கேட்கும். ஸோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ ரிங்ஸ் வேணும்னு கேட்கும். அதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதோட ரேடியஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் மோடு இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடிட் பண்ணிக்கலாம்.